வணக்கம் நண்பர்களே. பயணத்தில் ஒரு சிலர் இயற்கையை பார்க்கின்றனர், சிலர் வித்தியாசமான இடங்களை பார்க்கின்றனர், ஒரு சிலர் காடு மேடுகளை பார்க்கின்றனர். ஆனால் நான் மட்டும் பயணத்தில் ஆன்மாவை உணர்கிறேன்னு சொன்னாரு எமர்சன். ஆமாங்க, பயணத்தோட நோக்கம் ஆன்மாவை உணர்வது. ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு ஆன்மா இருக்கு, அதை நீங்க தேடுங்க. அந்த தேடலுடைய மிகச்சிறந்த வழிதான் பயணம். இது எல்லாத்தையும் தாண்டி பயணத்தில் இருக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயமே எதிர்பாராத கிளம்புறதும் எதிர்பாராத மனிதர்களை சந்திக்கலாம் தான். அந்த மனிதர்கள் நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய வலி, துரோகம், ஏமாற்றம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி பயணத்துக்கு தான் இருக்குது. பயணம் நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பயணம் வாழ்க்கையவே மாற்றும். ஏன்னா இந்த வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பயணம். அதில் பயணிக்கலை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்றது, எங்கேயாவது பயணம் பண்ணுங்க, எங்கேயாவது போங்க, எதையாவது தேடி போங்க. வழக்கமான வாழ்க்கையை விட பயணம் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். உங்க மனசுல இருக்கக்கூடிய வலி, துரோகம் எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்யும். புது உலகத்தை உங்களை காட்டும், புது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுதாங்க பயணம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாவது கருத்து சொல்லணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் முக்கியமா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.